அதே மாதிரி ஒரு நாள் சடனா அந்த மெயின் தலை இருக்கால அந்த இடத்துக்கு வந்துடுறான். எல்லாரும் ஓடி போய் டோர் கிட்ட ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்காங்க. நியாயமா இப்ப இவங்க எல்லாரும் மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கணும்? அந்த மெயின் தலையை உயிரோட பிடிக்கலாமா இல்ல சுட்டுலாமா இல்ல அவனை எப்படி அரெஸ்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கணும். ஆனா இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. என்னடா இந்த தலை எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான், கண்டிப்பா அவன் பிளாஸ்டிக் சர்ஜரி தான் பண்ணிருப்பான், இல்ல யாராச்சும் முட்டை அழகா இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அந்த கடைக்காரனும் பாத்துட்டு இந்த கும்பல எல்லாம் கீழே உட்காந்து பண்ணிட்டு இருக்கீங்க, என் கடையிலுக்கு இது பாம்பு வைக்க போறீங்களான்ற மாதிரி பாக்குறான். இவங்களும் சாச்சா அப்பெல்லாம் தப்பா நினைக்காதீங்க, நாங்களே இப்படிதான் போர் அடிக்கும் போது அப்பப்போ ஐஸ் பாய் ரெண்டு இப்படி டைம் பாஸ் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லி சமாளிச்சிடறாங்க. பல நாள் சிக்கன் ரெஸ்டாரண்ட்லயே உட்காந்து சிக்கனே சாப்பிட்டு இப்பெல்லாம் சிக்கனை பார்த்தாலே இவங்களுக்கு கடுப்பா இருக்கு. அப்போ அந்த டைம்ல பக்கத்து அபார்ட்மெண்ட்ல ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு ஒருத்தன் போறான். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் கிட்ட இங்கேயும் அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவனும் பண்ணுவாங்களே எப்பயாவது அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லாரும் கிளம்புங்க, நான் கடையை மூட வேண்டிய டைம் வந்துருச்சு, உங்களால நானும் ஒரு வாரமா வீட்டுக்கு போகாம கடையில உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்றான். இப்பதான் நம்ம டீமுக்கு ஒரு கரெக்டான பிளேஸ் கிடைச்சிருக்கு. இங்க இருந்து பார்த்தாதான் அந்த தலை வந்துட்டு போற இடம் கரெக்டா தெரியுமா? சோ இந்த இடத்த விட்டு போக உங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. உடனே இவங்க எல்லாரும் எங்களுக்கு எல்லாம் பசிக்குது, இப்ப இன்னொரு பிளேட் சிக்கன் கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் கோரஸா கத்துறாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் ஓனரும் அடே நீங்க ஒரு வாரமா தின்ன சிக்கன்ல பாதி சிக்கன் இனிமே அழிஞ்சு போயிருக்கும்டா, உங்களுக்கு சிக்கனும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, கிளம்புடான்னு கத்தி விட்டுறான். உடனே இந்த டான்சர் மாஸ்டர் எழுந்து நீ மட்டும் இப்ப எங்களுக்கு சிக்கன் கொண்டு வரலனா இந்த ரெஸ்டாரண்ட்டே நாங்க வாங்கிடுவோம் அப்படின்னு டயலாக விடுறான். பக்கத்துல இருந்த மண்டியில ஒரு போட்டு போட்டு நமக்கு இங்க சோத்துக்கே வழி இல்லையா, ரெஸ்டாரண்ட் வாங்க போறோமா, மூடிட்டு உட்கார வச்சிடறான். கோகோ இது நல்ல ஐடியான்னு தோணி இருக்கும் போல, நம்ம உண்மையுமே இந்த ரெஸ்டாரண்ட் வாங்க கூடாது, அப்படி நம்ம மட்டும் இந்த ரெஸ்டாரண்ட் வாங்கிட்டோம்னா பக்கத்துல யாருக்குமே நம்ம மேல டவுட் வராது, நம்மளும் ஈஸியா அந்த தலையை பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் பாஸ் வீட்டுக்கு போறாப்ல. வீட்டுக்கு வந்து வைஃப் கிட்ட ஒரு பேக் தரான். அவனும் நமக்கு ஏதோ கிஃப்ட் தான் வாங்கிட்டு வந்திருக்கான் போல அப்படின்னு திறந்து பார்த்தா அவன் இத்தனை நாள் போட்டு இந்த அழுக்கு துணி அந்த பேக்ல இருக்கும். அவ வைஃபுக்கு செம்ம கடுப்பாயிடும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நைட் வர டின்னருக்கு அவ வைஃப் வந்து சிக்கன் செஞ்சு வச்சிருப்பா. என்னது இன்னைக்கும் சிக்கனா அப்படின்ற மாதிரி இவனு வைஃப் பார்த்தா சரி முறைக்காத சாப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி பரிதாபமா சிக்கனே சாப்பிட்டுட்டு இருப்பான். மறுநாள் பாசம் லீடர் கிட்ட கால விழாத குறைய கெஞ்சி கூத்தாடி எப்படியே காசு வாங்கிட்டு வந்து அந்த ரெஸ்டாரண்ட் வாங்கிடுறாங்க. கட் பண்ண இப்ப அந்த ரெஸ்டாரண்ட் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. பேருக்கு தான் அந்த ரெஸ்டாரண்ட், ஆனா உள்ள போய் பார்த்தா ஒரு மினி டிடெக்டிவ் ஆபீஸ் நடத்தி வந்துட்டு இருப்பாங்க. கடைக்கு கஸ்டமர்ஸ் யாரும் வரலனா இந்த இன்வெஸ்டிகேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி யாராச்சும் வந்துட்டாங்கன்னா எல்லாத்தையும் மறைச்சிட்டு அப்படி செஃபாவே மாறிடுவாங்க. நார்மலாவே இதுக்கு முன்னாடி இந்த ரெஸ்டாரண்ட்ல கூட்டமே வராது. ஆனா இவங்க இந்த நேரத்துல இந்த கடையை வாங்கினாங்கன்னு தெரியல. இவங்க இந்த ரெஸ்டாரண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் கஸ்டமர்ஸ்ல லைன் கட்டி நிக்கிறாங்க. இதுல என்ன ஒரு கொடுமைனா இதுல இருக்க யாருக்குமே சமைக்க தெரியாது. சப்போஸ் கஸ்டமர்ஸ் யாராச்சும் சிக்கன் ஆர்டர் பண்ணாங்கன்னா பக்கத்துல இருக்க ரெஸ்டாரண்ட்ல வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லனா இங்க சாப்பாடுலாம் தீந்து போச்சு பக்கத்து கடைக்கு போங்கன்னு இவங்க துரத்தி விட்டுருவாங்க. இப்படிதான் இவங்க ரெஸ்டாரண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இதை பத்தி இவங்க இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த அடியாளுங்க இருக்காங்கல்ல அவங்க பேச ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது வரை இவங்க மைக் வச்சு ஊட்டி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த அடியாளுங்க கூட ஏதோ ப்ராப்ளம் போல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அங்க வந்து அவங்க லீடர் என்ன பண்றான்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் தரன்ற பேர்ல உங்களை என்னால அடிக்க முடியாது, நீங்களும் உங்களை அடிச்சுக்கோங்கடான்னு சொல்லிட்டு போய் சேர்ல உட்காந்துறான். அவனுங்களும் தன்னைத்தானே அடிச்சுக்கிறானுங்க. சரி இப்ப எல்லாரும் சட்டையை கழட்டிட்டு டீமா பிரிஞ்சு சண்டை போடுங்கடா அப்படின்ற மாதிரி அந்த லீடர் சொல்றான். இவனுங்களும் ரெட் டீம் ப்ளூ டீம் பிரிஞ்சு சண்டை போட ஸ்டார்ட் பண்ணிடுறானுங்க. இதெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருந்த இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் டே ப்ளூ டீம் தாண்டா ஜெயிக்கும், இல்ல ரெட் டீம் தாண்டா ஜெயிக்கும் அப்படின்னு இவங்களுக்குள்ளே பேச விளையாட ஆரம்பிச்சு